இன்னைக்கு அயகாரி சீரியல்ல அவங்க மாமனாரு காலங்காத்திலே ஒரு டிராமா போடுறாரு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு சுரேஷ் பக்கத்துல இருக்காரு. ஒன்னும் இல்லப்பா, நீங்க எதை பத்தி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி விடுறாரு. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் ரேவதிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அண்ணி ஒரு கதை சொன்னாலே அந்த கதையில என்ன பத்தி என்ன சொன்னா சொல்லுன்னு கேக்குறாரு. அண்ணிய மீறி நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. நான் உங்க அண்ணன் தானே, இல்ல இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன்னு ரேவதி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜா அவங்க அம்மா பேசிக்கிறாங்க. இத்தனை மாசம் ஆச்சு, உங்க மாமியாருக்கு எந்த பிரச்சனையும் வரலையா, யாரும் போன் வரலையா உனக்கு அப்படின்றாங்க. தங்கராஜ் என்ன சொல்றாரு, அதெல்லாம் வராதுமா இதுக்கு மேல அடங்கி இருக்கட்டும் தானே, மதியம் வேலை விட்டு நான் தானே தூக்கினேன், இனிமே வீட்டுல இருந்து ஒழுக்கமான மருமகளா நந்துப்பா அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. இது ரேவதி கேட்டுறாங்க. இது கேட்டோடனே அவங்க 3 பேருக்கும் ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்ல சொல்றாங்க. மலரும் மதியம் கேட்டுட்டு ஒரே அப்பாவும் வந்து நான் அவர்கிட்ட கேட்டே ஆகுவேன், இது என்னத்துக்கு அவருக்கு இந்த வேலை அப்படின்ட்டு மதியம் ரெடியாக போறாங்க. மாமியாரை பாக்குறாங்க. எங்க போறாவ சொல்லாம இல்லாம, இல்ல தெரியலீங்க அப்படின்னு மலர் சொல்றாங்க. உனக்கு தெரியாம எப்படி இருக்குன்னு பேசுறாங்க. அவரும் அதே வேகத்துல தங்கராஜ் வந்து என் வேலையை நீ தானே பறிச்ச, இப்பதான் தெரிஞ்சிச்சு நீ எவ்வளவு கேவலமான ஆளுன்ட்டு கண்டபடி திட்டுறாங்க தங்கராஜ. அம்மா வந்து நீ இங்க வந்து இப்படி கத்தி நிக்கிறிய அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வாமிதா இருங்க, நான் உங்ககிட்ட பேசலாம் சொல்றாங்க. நீ உனக்கு எத்தனையோ காலேஜ் தெரியும், அத்தனை காலேஜ்ல நீ எனக்கு வேலை இல்லாம பண்ணிடுவியா, ஒரு 10-12 தெரியுமா, அதுக்கு மேல இங்க காலேஜ் இருக்கு, நான் அதே வேலை பர்மனெண்டா வாங்கி வேற காலேஜ்ல நான் உங்ககிட்ட வந்து நிப்பேன் அப்படின்ட்டு சவால் விடுறாங்க. நீ என்ன இங்க கத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு அவங்க தங்கராஜ் அம்மா கேக்குறாங்க. நீ கத்தத்துலையா, நீங்க அமைதியா இருங்கன்ட்டு மதியம் சொல்றாங்க. அதோட எபிசோட் முடியுது. நான் உங்க ரோசி. தேங்க்யூ சோ மச்.